ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் ஒரு வழியாக எப்போ கல்யாணத்தை முடிச்சாச்சின்னு பெரும் மூச்சு விட்றாங்க. சும்மாவா ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னா இவ்வளோ பெரிய விஷயங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சாச்சு இல்லைப்பா, மறுபடியும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்கப்பா பேரான்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ரிப்பீட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் சரி ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சாச்சு, சரி வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு வரலாம். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே அப்படி வந்துட்டு ஊருக்குள்ளே வராங்க. அதாவது ஸ்டேஜுக்கே ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, இது மாதிரி ஓடிப்போன மருமகளுக்கு விழுகதானான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கோமதி அம்மாவுக்கு கோந்துருச்சு, குழலிக்கு அதுக்கு மேலே வந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, நாங்களே பார்த்துருந்தாலும் இப்படியே ஒரு மருமகளுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வரீங்க? தங்கமயில விட இவங்க வசதின்னு சொல்ல வரீங்களோ? இருக்கலாம், இப்படியே சண்டை போட்டுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல விடுங்கம்மா, இப்படிலாம் எதுவும் பேசாதீங்கம்மா, நீங்கள் இப்படி பாகுபாடு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழலி செம்மையாக தீட்டி விட்டுருச்சுங்க வேறு லெவலில் இருந்து. சரி வாப்பா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டிவிட சொன்னால் நம்ம சரவணன் பார்த்துட்டே இருக்காரு. என்ன எதுக்குப்பா இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டால், உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையான்னு கேட்குறாரு. அடப்பாவி, இந்த டைலாக்லாம் ஏன் அப்போ போடுற, பாட்டை தூக்கி டைலாக்ல போட்டியா அப்படிங்கிற மாதிரி. சரி பரவாயில்ல விடுங்க. 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ க்ளோஸ்அப்பில் உன்னை பார்க்குறேன் தங்கமயில அப்படிங்கிறாங்க. சரி ரொமான்ஸ் எல்லாம் விட்டு தள்ளுங்க, என் முதல்ல கிளம்புவாங்கன்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்துட்டாங்க. வந்து மாற்றிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, என்னங்க உங்களுக்கு முன்னாடி, அதாவது தங்கமயிலுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, 4-5 மாதம் ஆகுது, 2 மருமகளுக்கும் விசேஷம் எதுவும் இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரம்பிச்சிங்களாயா? அதுவும் கேட்டது யார்? தங்கமயிலோட அம்மாங்க. நானும் என் பொண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்பிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜ் நோஸ் கட் பண்ணி விட்டாங்க. எப்படி போன உடனே 10 மாதம் ஆகுள்ள குழந்தை பக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. சரி கலாய்ச்செல்லாம் போதுமா விடுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தனியாக கூட்டு போய் மகள்கிட்ட வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது மாமனார் மாமியாரை கைக்குள்ளே போட்டுக்கூடி அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா இருக்கப்பல ஏமா கெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அழுதுகிட்டே கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.